வாழ்க. வாழ்ந்த வாழ்க்கை மறந்துடல சார். ஆனா இப்படி எல்லாம் வாழ போறோம்னு நினைச்சிட்டு இருந்த வாழ்க்கை கிடைக்கலன்னா வாழவே முடியாது சார். நாடகம் நடத்திவிட்டு நடந்து சென்றாள் தேவதை, நானோ மேடையாகி போகிறேன். மின்னலது மின்மினியை தேடி வந்து சுட்டதினால் இருந்தும் இறந்து விட்டேன் இன்று நான். ஏன்டா நான் பழசெல்லாம் மறக்கணும் தாண்டா இங்கே வந்தேன். திரும்பி திரும்பி அதையே பற்றி கேள்வி கேட்டு கேட்டு என்னை திரும்பி இப்படி உட்கார வச்சுட்டீங்களடா. நீ எப்போ இனிமேல் வெளில வருவேன்? டே தங்கமயிலு, என்னை விட்டுட்டு போய் இதோட 3 வருஷம் கம்ப்ளீட் ஆகிட்டு 4வது வருஷம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுடி. நாள் எவ்வளோ பேசியிருப்போம். நாள் கோவிலுக்கு போகணும் தாண்டி கிளம்பணும். ஏன்டி இப்படி ஒரு நிலைமை எனக்கு உனக்கும்? நீ போகும்போது என்னை சேர்த்து கூட்டு போயிருக்கலாம். நீ கடைசியா வாங்கின சத்தியத்தை மட்டும் என்னால மீற முடியலடி. அதனால தான் இப்படி உட்காந்துருக்க. நீ என்னை விட்டுட்டு போன. என்னடி உனக்கு பிரச்சனை? ஏன்டி இவ்வளவு கோவம் பண்ணிட்டு இருக்க? உன்னை பார்த்தானே எனக்கே பயமா இருக்கு. கொலகாரி மாதிரி ஆயிட்டியே. ஒழுங்கு மரியாதையா உங்க பிள்ளைய வாங்கி நீங்களும் உங்க வயிற்றுல வச்சுக்கோங்க. என்ன உதைக்கிறான் தெரியுமா? இது நான் வாங்கி வயிற்றுல வைக்கணுமா? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஏங்க அவன் உதைக்கிற என்னால வலி தாங்க முடியலங்க. அவ்வளோ உதைக்கிறாங்க. ஏங்க அப்படி பண்றீங்க? எப்பதான் இவனை வெளில கொண்டு வரோன்னு இருக்குங்க. ஏன் முள்ளல அப்படிதான் இருப்பான்? ஆமா, ரொம்ப பெருமை தான். எப்படி தெரியுமா வலிக்குது? போவாங்க. சரிடி கோவப்படாத, டென்ஷன் ஆகாது. என்ன நாளைக்கு விளையாப்பு தெரியல. பாடுற சிரிப்ப இவ்வளோ தூரம் என்ன கத்திட்டு இருந்தேன். பக்கம்னு பல்ல கட்டுறா. மழை அப்படின்னு சொல்லும்போது அப்படியே ஒரு சந்தோஷம் வருது பாருங்க. அதெல்லாம் யாரால அனுபவிக்க முடியாது. அதனால அப்படியா? என்னை இதுக்கு ஒரு பாடுபடுத்தாம இருக்கலாமேடி. ஏன்டி நீ வேற? உங்களுக்கு டென்ஷன் படுத்தி பார்க்க எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம். நீங்க எங்க டென்ஷன் ஆகுறீங்க? சிரிச்சுக்கிட்டே சமாளிக்கிறீங்க. எப்படிங்க இப்படி சமாளிக்கிறது கத்து வச்சிருக்கீங்க? நான் எவ்வளவுதான் கோவப்பட்டாலும் அப்படியே அடங்கி போயிருங்க தவிர எழுத்து ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறீங்க. என்னடின்னு ஒரு வார்த்தை அதட்ட மாட்டேங்கிறீங்க. கிட்ட வரியா? சொல்லவா? ஒண்ணு வேணாம், போங்க. அட வாடி. விட்டுங்க. ஆமா இவங்களை விடுறதுக்கு தான் நாங்க இப்படி பிடிச்சிருக்கோம். ஏன்டி நீ வேற? ஏங்க சொல்லுமா, என்னடா? நாளைக்கு எனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி நான் தான் உங்க முதல் குழந்தை. சரியா? எந்த குழந்தையா இருந்தாலும் சரி அதெல்லாம் 2ஆம் பட்சம் தான். நீ தாண்டி எனக்கு முதல்ல, அதுக்கப்புறம் தானே எதா இருந்தாலும். ஏன்டி இப்படியே திரும்பி எனக்கு கேட்டுட்டே இருக்க? அப்படியா? சரி இருக்கட்டும். நான் இன்னொன்று உங்கள்கிட்ட கேட்கணும். ஆனால் கோவப்படக்கூடாது. நீ கோவப்படுத்துற மாதிரி கேட்காம இருந்தீங்கன்னா நான் கோவப்பட மாட்டேன். நான் கேட்கறது உங்களுக்கு கோவமாக தான் இருக்குதுன்னு தாங்கிக்கோங்க. என்ன? சரி சொல்லு. அப்படி என்ன சொல்ல போறேன்? என்ன கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவும் பேச மாட்டேன். அப்படியா? இல்லையே, நான் கஷ்டப்படுத்துற மாதிரி தானே உங்கள்கிட்ட நான் பேச போகிறேன். என்னை கஷ்டப்படுத்துற மாதிரி எனக்கு எந்த பிரச்சனையும் தான் நான் தாங்கிப்பேன்டி. உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நான் தாங்க முடியாது. அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படியா? பார்க்கண்ணா. ஏன்டி இப்படி ட்விஸ்ட் வச்சு பேசிட்டு இருக்க? என்னன்னு சொல்லுடியம்மா. இன்னும் 3 வீக்ஸில் எப்படியும் லேபர் பெயின் வர வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் பயப்படக்கூடாது. நான் கூட இருக்கேன் நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி தானே? ஆமாண்டி, லேபர் பெயின் வந்தாலும் முதல்ல சொல்லு. சொன்னதுக்கு அப்புறமா தான் நான் இதெல்லாம் ஸ்டெப் எடுக்க முடியும். உனக்கு தெரியாதா? டாக்டர் தான். இருந்தாலும் நீ எனக்கு முக்கியம் இல்லையா? லேபர் பெயின் வந்து வேண்டாம். இதுக்கு மேலே ஏதாவது பேசுன வேண்டாம். என்கிட்ட நீ அடி வாங்கினது கிடையாது. அடி வாங்கிறாது. சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. நீங்கள் முடிவு பண்ணிக்காதீங்க. என்னை நீ கொலைகாரனா மாற்றாமல் போக மாட்டேன்னு நினைக்கிறேன். வானா வாயை மூடிக்கோ. ஐயோ ராசா, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் எதுவும் பேச வரல. கொஞ்சம் வாயை மூடுங்களேன். சொல்லுடி சொல்லு. நாளைக்கு பிரசவ தப்போ, நல்லா காலை வாங்கிக்க. பிரசவ தப்போ எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா கிறுக்கு மாதிரி எதுவும் பேசிகிட்டு இருக்காதடி. கம்மனு இராண்டி. எல்லாமே நார்மலாக தாண்டி. வாட்டர் லெவல் கரெக்டாக தான் இருக்குது. பேபி க்ரோத் நல்லா இருக்கும். அப்புறம் என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? என்ன இதுதான் யோசிக்கிறேன். இந்த சமயத்தில் அப்படி யோசிக்க தாண்டி தோணும். இருந்தாலும் நீ கிட்ட சொல்லாதடி. எனக்கு பயமாக இருக்குடி. ஏன்டி இப்படி பண்ணுற? உங்கள் அம்மா அப்பா எழுத்து தாண்டி உன்னை கல்யாணம் பண்ணேன். இப்போ எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு உனக்கு தெரியல. உங்கள் அம்மா அப்பா கூட இருக்காங்க. இருந்தாலும் வேண்டாம், என்னை விடு. நான் சொல்கிறத முடிச்சா காலை வாங்கி நீங்கள் நான் பேசுங்க. லேபர் பெயின் வந்து எனக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னா இந்த உலகத்தை விட்டு நான் போயிடுற சூழ்நிலை வந்துருச்சுன்னா சிஸ்டிகா வேண்டாம். கொள்ளக்காரனா பாத்துறாத. அமைதியாக இருந்துக்கும். இதுக்கப்புறம் வாயை தொண்ணு கொண்டுடுவேன். வாயை மூடு.
பரவாயில்ல, குழந்தைங்க மேலே மட்டும்தான் பாசமாக இருப்பீங்க, என்னை நிறுத்துருவீங்க, அதனால தான் லேபர் பெயின் வந்ததுன்னு இழுத்தேன். பரவாயில்ல, சார் ஜெயிச்சிட்டீங்க. அடி பைத்தியகாரி, இதுக்கெல்லாமடி ட்விஸ்ட் வைப்ப? ஏன்டி நீ நான் பயந்தே போயிட்டேன். அது மாதிரிலாம் லேபர் பெயின்லாம் இழுக்காதடா, என்னால் அதெல்லாம் தாங்க முடியாது. சரி, நாளைக்கு வளைகாப்பில் கோவிலுக்கு தான் ரெடி ஆகிட்டல, தலை பூ வைக்க முடிஞ்சா வை, இல்லை நான் வந்து வச்சு வரேன். நான் போயிட்டு ஆதி அரவிந்த் அபி 3 பேர்ட்டையும் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன். நாளைக்கு வளைகாப்பில் அவனுக்கு வரணும்ல, அவனுக்கு ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருந்தாங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். என்னடா? சரி சரி, ஓகே ஓகே, போயிட்டு வாங்க. ஹலோ, சொல்லுங்க டாக்டரே. இப்போதான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் எங்களுக்கு கண்ணு தெரிஞ்சிருக்கு போல. எப்போ கால் பண்ணியிருக்கான் பாரு. எப்படா இருக்கா? எனக்கு என்னப்பா, நல்லா இருக்கா. குழந்தை குட்டி பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா இருக்கணும், தெரியாதா? அவ்வளோ தேறிட்டியா நீ? காலேஜ் டைம்ல ஒரு பொண்ணை கூட நிமிந்து பார்க்க மாட்டியடா, எப்பட்றா? டே 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 டே, ரொம்ப ஓட்டாதடா. என் பொண்டாட்டிக்கு மட்டும் இது காதில் விழுந்துச்சுன்னா வச்சுக்க, என்னை தோலை உரிச்சு உப்பு கண்ணை போட்டு வச்சுருவா. ஓ, உங்கள் ஒய்ஃப் இல்லாமல் நீங்கள் தனியாக பேசுகிறீங்களா? ஆமாம், அதில் என்ன? அவளை கோவில் கிளம்ப சொன்னேன்டா, ரெடி ஆகிட்டு இருக்கா. நான் உன்கிட்ட ஒரு இன்ஃபார்ம் பண்ணலான்னு வந்தேன். அப்படி என்னடா இன்ஃபார்மு? நாளைக்கு 12 to 1:30 வளைகாப்புடா. ஒய்ஃபு கன்சீவ் ஆகி 9th month ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னும் 3 weeksல எப்படி பார்த்தாலும் அவளுக்கு டெலிவரி ஆக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அவள் ஆசை இது வளைகாப்பு நடத்தணும்னு சொல்லிகிட்டு இருந்தா. எனக்கும் ஆசை தான். நான் 7th monthலேயே முடிக்கலாம்னு நினச்சேன். அதெல்லாம் வேண்டாம், 9th monthல தான் வேணும் அப்படின்னு. உனக்கு தான் தெரியுமே, நாங்கள் வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இப்போ அவள் கன்சீவ் ஆகி 8th month தாண்டா வந்து ஒன்று சேர்ந்தாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னா, அதே மாதிரி வெயிட் பண்ணோம். அவங்க வந்து சேர்ந்துட்டாங்க. 9th month ஆகிடுச்சு. 9th end ஆஃப் முடிய போகுது. அதனால தான். பரவாயில்லடா, தேற மாட்டேன்னு நினச்சேன். பரவாயில்லையே, தேறிட்ட போல. டேய், எனக்கு கலாய்க்குன்னு விட்டா கும்பலாக சேர்ந்து வருவீங்க. இப்போ நீ மட்டும் இருந்து மொத்த பேர் வச்சு செய்யறதே, நீ ஒரே ஆளை வச்சு செஞ்சிட்டு இருக்கடா. ஏன்டா அப்படி பண்ணுற? எனக்கு ஒன்றும் தெரியும், சின்ன பிள்ளையாடா. காலேஜ்லேருந்து நாங்கள் அவளை லவ் பண்ணது உங்களுக்கு தெரியும் தானே? தெரிஞ்சுக்கிட்டே தானே இந்த வேலை பண்ணுறீங்க. ஓ, நீ சஷ்டிக்காவை சொல்கிறியா? டே, சஷ்டிக்காவது நீ கல்யாணமே பண்ணியிருக்கியா? எப்போ அவளுக்கு உனக்கு ஒத்து போச்சு? வேணாண்டா, வேதனை கிளப்பாது. வெளில சொல்ல முடியல. லவ் பண்ணேன், கல்யாணம் பண்ணேன், ஒரு குழந்தைக்கு தான் அப்பாவே ஆகிட்டேன்டா. ஏன்டா நீ வேற கம்முனுடா. நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்பில் குரூப்பில் இருக்காங்க, தெரியல. அதில் சஷ்டிக்கா உண்டு. குரூப்பில் ஒரு மெசேஜ் போட்டுவிட்டா, வாய்ஸ் மெசேஜ். ஐயா சாமி, உனக்கு கையெடுத்து கும்பிட்ற. நல்லா இருக்க குடும்பத்தில் கும்மி அடிச்சு விட்டு போயிடாத தெய்வமே. டே அரவிந்த், சொல்லுடா. வாய்ஸ்லாம் ஏன் டல் ஆகிடுச்சு? என்னாச்சு உனக்கு? எனக்கு உள்ளுக்குள்ளே ஏதோ காலையிலேருந்து பதட்டமாகவே இருக்குடா. யார்கிட்ட ஷேர் பண்ணுன்னு தெரியல. உன் நம்பர் நல்லா ஞாபகம் இருந்தது, அதனால தான். உள்ளுக்குள்ள ரொம்ப பதட்டமாக, யாருக்கோ எனக்கு பிடிச்சவனுக்கு ஏதோ ஒன்று ஆக போகுதுங்கிற மாதிரியே காலையிலேருந்து ஃபீல் ஆகிட்டே இருக்குடா. காலிலேருந்து ஒரு மாதிரியே இருக்குது. ஏன்டா, என்னடாச்சு? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைடா. இருந்தாலும் எப்படி சொல்கிறது உனக்கு? இப்போ வந்து உள்ளுணர்வு சொல்லுவாங்கல்ல, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆக போகுது, கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துக்குவாங்க, சேஃப்டியாக பார்த்துக்கோன்னு சொல்கிற மாதிரி ஒரு உள்ளுணர்வுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி இருக்குடா. இத்தனை நாள் நான் உணர்ந்ததே கிடையாது. இப்போ தானே அது ஃபஸ்ட்டு உணர்ந்துருக்குற மாதிரி இருக்குடா. அது ஏதோ மனம் பிரம்மையாக இருக்குடா. அதுவும் இல்லாமல் ஒய்ஃப் வேறு டெலிவரி டேட் நெருங்கிடுச்சுன்னு சொன்னேன்ல, அதை பற்றி கூட இருக்கும். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. பயப்படாத என்ன. என் கூட சப்போர்ட்டுக்கு யாராவது ஒரு ஆள் இருந்தால் போதும்னு இருக்குடா மச்சான். இருந்தாலும் யாருன்னு என்னன்னு சொல்ல, நான் இருக்கிற இடம் ஒன்று, நீ இருக்கிற இடம் ஒன்று. அவளுக்காகவே ஒவ்வொரு விஷயமும் பார்த்து நான் செஞ்சிட்டு இருக்கேன்டா. முதல்ல 3வது மாதம்லாம் கருலாம் தங்கும் போதெல்லாம் கரு ஃபார்ம் ஆகவே இல்லை. என்னடா இதை விட்டுட்டோன்னா அவள் பைத்தியம் முடிச்சிடும். அந்தளவுக்கு மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகியிருந்தா. அது ஸ்கேன் பார்க்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மலாகி திரும்பி வந்து 3வது மாதம் அபார்ஷன் பண்ண போகிறதுக்கு முன்னாடி, ஒரு நாளுக்கு முன்னாடி கரு ஒரு நாள் ஸ்கேன் பண்ணி பார்த்தோம். இப்படி இருக்கும்போது நல்லா உள்ள ஃபார்ம் ஆயிருந்தது. ஸ்கேன் பண்ணும்போது ஏதோ ஒரு கடவுள் புண்ணியத்தில் ஃபார்ம் ஆயிருந்து சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி எனக்கு ஃபார்ம் ஆயிருந்துச்சு. அப்பாடி சந்தோஷம்டா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் குழந்தைங்க குரோத் எல்லாம் 5வது மாதம் வாட்டர் லெவலில் ரொம்ப கம்மியாக இருந்தது. பிளட் ரொம்ப கம்மியாக இருந்தது. என்னடா பண்ண பாருந்த சளி பிரச்சனை வேறு அவளுக்கு ரொம்ப இருந்ததுடா. எல்லாத்தையும் சரி கட்டிட்டு 6th 7th மந்த்துக்குள்ள கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஃப்ரீ ஆகிடுச்சு. மற்றபடி குழந்தை நல்லா இருந்தது, வாட்டர் லெவல் கரெக்டாக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் எனக்குள்ள ஒரு பதட்டம். அவளுக்கு
பிரசவ டைமில் எதுவும் ஆகிடுமோ அந்த பயம் இல்லைடா, இது வேற ஏதோ ஒரு பயம் மாதிரி இருக்கு. வெளில சொல்ல தெரியல, அது உள்ள உணர்வு தானே, எனக்கு வெளில சொல்ல தெரியல. ஒன்றும் இல்லைடா, நீ இந்த லேபர் பெயின் வச்சு தான் யோசி. இதை இப்போ சொன்ன தெரியுமா, இது ஃபுல்லாக திரும்பி ரிவைண்ட் பண்ணி பார்த்துருப்போன்னு நினைக்கிறேன். அந்த ரிவைண்ட் பண்ணி பார்த்ததுனால உனக்கு இப்படி இருக்குது. ஒன்றும் இல்லை, சரியா நாளைக்கு நான் வந்துடுறேன். சரியா நாளைக்கு எதுவும் நேரில் உட்காந்து பார்த்துக்கலாம், பேசிக்கலாம். சரிடா நாளைக்கு வந்துடுங்க. என்ன ஆதி கால் பண்ணால் ரீச் ஆகலை, அபி கால் பண்ணால் ரீச் ஆகலை, நீ சொல்லிவிடு. என்ன நான் சொல்லி நான் வாய்ஸ் மெசேஜ் போட்டுடுறேன். சரியா அப்படிலாம் டெக்ஸ்ட் பண்ணி விட்டுடுறேன் வாட்ஸ்அப்பில். சரிடா பாரு. என்ன அம்மா என்னால முடியல, வயிறு வலிக்குது. நீங்க எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. டேய் மச்சான், நாளைக்கு பார்க்கலாம் வைடா. டேய் என்னடா ஆச்சு? டேய் நாளைக்கு பார்க்கலாம் வைடா, அப்புறமா கால் பண்ணுறேன் இருடா. வலிக்குது எனக்கு. ஆமா எங்கங்க போனீங்க? எங்க முடியலங்க, ரொம்ப வலிக்குது. வயிறு ரொம்ப வலிக்குது, என்னால முடியல. அம்மா அம்மா என்னங்க? வந்துட்டமா என்னடா இருக்க வந்துட்டேன்டா. என்னம்மாச்சு ஏன்டா உட்காந்து அழுதுட்டு இருக்க? எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குதுங்க, முடியல, ரொம்ப வலிக்குது. வாங்க ஹாஸ்பிட்டல் போகும். என்னடி சொல்ற? என்னடா ரொம்ப வலிக்குதா? என்னால முடியல, ரொம்ப வலிக்குது. எங்கேயாவது கீழே விழுந்துட்டியா? பாத்ரூம் போறீங்க வலிக்கிட்டு விழுதுயா? ஐயோ இல்லைங்க, இங்கதான் உட்காந்துருந்தேன். அம்மா எப்பவும் பால் கொண்டு வராங்க தானே, பால் கொண்டு வந்தாங்க, குடிச்சேன், அவ்வளோதான். கொஞ்ச நேரம் பெட்டில் படுக்கலாம், நீங்கள் வர டைம் ஆகும். பெட்டில் வந்து உட்காந்து வயிறு வலி என்னால முடியலங்க, ரொம்ப வலிக்குது. எனக்கு ஏதோ பயமா இருக்குங்க, எனக்கு பயமா இருக்கு. வாடா நான் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறேன். வாமா ஹாஸ்பிட்டல் போயிடலாண்டி. கொஞ்ச நேரம் வழியை பொறுத்துக்கடா. நீ உடஞ்சிட்டுனாலும் ஒண்ணு மேலடா, எல்லாம் முடிஞ்சது. உடையில பயமா இருக்கு, தைரியமா இருக்கு நினைச்சு இந்த வலியை தாங்க முடியல, ரொம்ப வலிக்குதுங்க. பயப்பட உங்க அம்மா எங்க? பக்கத்துல கோயிலுக்கு போனாங்க, ஆளை காணும். அதான் ரொம்ப வலிக்குதுங்க, முடியல. சரிடா ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறேன், கொஞ்ச நேரம் படுத்துக்கம்மா. என்னாச்சுடா? அதெல்லாம் பேச டைம் இல்லை, போய் ஈவி ஸ்டார்ட் பண்ணு. போ வரேன். டேய் கிறுக்காடா, நீ என்னன்னு சொன்னாதான்டா ஈவி ஸ்டார்ட் பண்ண முடியும்? இருந்தா திடீர்னு வயிறு வலிக்குன்னு சொல்றாடி. போய் முதல்ல ஈவி ஸ்டார்ட் பண்ண. போ வரேன். சரிடா நான் ஈவி ஸ்டார்ட் பண்ணி உள்ள வா. பேசிட்டு இருக்க டைம் இல்லை, போய் சொல்றதை செய். போ நான் வரேன். போ. சரிடா எப்பா தூக்கிட்டு வா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க, என்னை விட்டுட்டு நீ எங்கேயும் போகாதீங்க, பயமா இருக்கு. இல்லடா உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், கூடயே தான் இருப்போம், பயப்படாத. என்ன ஒன்றும் இல்லை, உள்ள கூப்பிட்டு போறேன். என்ன இன்னும் ரொம்ப முடியலங்க. நான் ஒரே ஒரு ப்ராமிஸ் மட்டும் கேட்பேன், எனக்கு அதை மட்டும் தயவு செஞ்சு பண்ணி கொடுங்க, வலிக்குதுங்க. இல்லடா இது ஒரு 10 நிமிஷம் இருடா. 10 நிமிஷம் வலி நிப்பாட்டிடலாம்டா. இன்ஜெக்ஷன் பண்ண சொல்லியிருக்கேன்டா, சரியாயிடும்டா. வயிறு நார்மலாக தானே வலிக்குதுன்னு சொன்னேன். சூட்டுக்கல் கூட வலிக்குதுன்னு தாண்டி நான் வீட்டிலேயே ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்தேன், அதுக்கு மூடு வலி நிற்கலடி. என்ன தெரியலடி, ஈரடி. ஒன்றும் இல்லடா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க, எனக்கு என்ன லாஸ்ட் எனக்கே தெரிஞ்சு போச்சு. நான் உங்களை விட்டுட்டு போகதான் போறேன். இனிமேல் உங்க லைஃப்ல எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க, எல்லாமே. பாப்பாவுக்கு எந்த ஒரு உணர்வுமே இல்லைங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி சொல்லாதடா, என் உயிரை என்னை விட்டு போகுதுடா. அந்த மாதிரியா இல்லடி, இந்த சமயத்துல அந்த மாதிரி தோணண்டி. யாண்டி இப்படி நீனும் பயந்து என்னும் பயமுத்துற? ஒன்றும் இல்லடி. பாப்பாவுக்கு அசைவு இருக்கடி, உனக்கு வழியில தாண்டி தெரியல. ஸ்கேன் கூட போன வாரம் தானடி பார்த்தோம். எப்படி நீயா சொல்ற? எல்லாமே குரோத்தில் நல்லா தானடி இருந்தது, ஏன்டி இப்படி? ஏங்க நான் ஒரே ஒரு சக்தி கேட்பேன், தயவு செஞ்சு அந்த சக்தியை மட்டும் எனக்கு பண்ணி கொடுத்துருங்க.
என்ன முடியல, எனக்கு கொஞ்சம் தைரியம் இருக்கணும். எனக்கு அது சக்தி முதல்ல தேவை. தைரியத்துக்கு நீங்க தான் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி தரணும். அப்பதான் தைரியமா இருப்பேன். இல்லைன்னா பயத்துல எனக்கு எதாவது ஆயிடுங்க. தயவு செஞ்சு புள்ள பேசாத. ஏன்டி இப்படி பண்ற? நீலாம் போனேன்னா உன் பின்னாடியே நான் வந்துடுவேன். நான் இங்க இருக்கவே மாட்டேன். எப்படி ஒன்று அனுப்பிட்டு நான் மட்டும் இந்த உலகத்துல இருப்பேன்? இதுக்குதான் உன்னை லவ் பண்ணி நான் கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைக்கு அப்பாவாக்கணியடி என்ன? ஐயோ, எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் தைரியமா இருப்பேன். இல்லைன்னா பயத்துல எதனா ஆயிடும். பரவாயில்லையா? என்ன சத்தியம் சொல்லுடி. எனக்கு ஏதாவது ஆனாலும், எனக்கு ஏதாவது ஒன்று ஆனாலும் குழந்தை நல்லபடியாக உள்ள பெற்று கொடுத்துட்டு தான் நான் உலகத்தை விட்டு நான் போவேன். அப்படி நான் போயிட்டேன். தயவு செஞ்சு என் குழந்தைய மட்டும் அனாத ஆசிரமத்தில் விட்டுறீங்க. அனாத ஆசிரமத்தில் விட்டுறாம வேற ஒரு கல்யாணம் கூட நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் என் குழந்தைய அனாத ஆசிரமத்தை விட்டு என்ன மாதிரியே வளர விட்டுறாதீங்க. நான் எவ்வளோ பாடுபட்டேன்னு உங்களுக்கு தான் தெரியும். எங்கள் அம்மா போல இப்போதான் வந்து என்ன என் பிள்ளை கொண்டாடுறேங்க. அதுக்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கே தெரியும். என் குழந்தை அனாதாசிரமத்தில் விட மாட்டேன். அம்மாவா அப்பாவா நீங்கள் இருந்து இந்த குழந்தைய வளர்த்துருவீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வளர்த்துருவீங்க. ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க. நான் போனாலும் எனக்கு தெரியும் நான் உங்களை விட்டு போக போகிறேன். இனிமேல் நான் இல்லை. ஆனால் குழந்தைய நல்லபடியாக பெற்று உங்கள்கிட்ட நான் கொடுத்துட்றேன். நீங்களே பார்த்து வளர்த்துக்கோங்க. வேற கல்யாணம் கூட பண்ணிக்கோங்க. வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் என் குழந்தைய ஆளாக்கி நல்லபடியாக ஆளாக்கி விட்டுருங்க. ஏய், ஏன்டி இப்படி பண்ற? ஏதாவது உனக்கு மட்டும்தான் குழந்தையா? என்னோட உயிரடி அது. நான் எப்படி விடுவேன்? என்னடி பேசிட்டு இருக்க? உனக்கே ஒன்றும் ஆகக்கூடாதுங்கிற நீ குழந்தைய அனாதாசிரமங்களை விடாதீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்க. ஏன்டி இப்படி பண்ற? உனக்கு ஒன்றும் ஆகாதுடி. நான் பார்த்துக்கிறேன். என்னங்க உங்களோட முள்ளங்க, எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க. என்ன முடியலங்க. சத்தியமா சத்தியமா என்ன வலுக்கட்டாயம் பண்ணி சத்தியம் வாங்குறடி. ஓமல் சத்தியமா இந்த குழந்தைய நல்லபடியா வளர்த்து இந்த உலகத்திலேயே பெஸ்ட் அப்பாங்கிற அவார்டு வாங்குற மாதிரி நான் வருவேன்டி. எப்பயாவது அந்த மாதிரி பேசுறத நிப்பாட்ரி ப்ளீஸ்டி. இது போதுங்க அம்மா. நீங்க வலிக்குது, நான் முடியல அம்மா. இந்த மாதிரி சுச்சுவேஷனை நல்லா ஃபேஸ் பண்ண முடியலடி. உனக்கு நான் ட்ரீட்மெண்ட் எதுவுமே பார்த்துக்க மாட்டேன். நான் பண்ணி என் ஃப்ரெண்டை அனுப்புறேன். நீ என்னால முடியாதுடி. என்ன முடியலடி. நீ எப்படி நான்